ஹலோ ஹாவி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வித் லவ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவித், அனஸ்வரா ராஜன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சீன் ரோல்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் டேரக்டர் மதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் அபிஷன் ஜீவித் கூட. ஸோ இந்த படத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் அபிஷன் ஜீவித்தை ஹீரோவாக நடிக்க வச்சு இவர் டெபியூட்டன் டேரக்டராக இந்த படத்தில் அறிமுகமாக இருக்கார். இந்த படத்தோட ட்ரைலர் அந்த ஒரு ப்ரோமோ கிளிம்ஸ் பார்க்கும்போதே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ஒரு நல்ல ஒரு ராம்காம் மூவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படம் நான் பார்த்தேன். மெயினாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அபிஷன் ஜீவித் ஹீரோக்கு அவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அக்கா. அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டு இருக்காரு. ஒரு நார்மல் ஒரு 90s கிட்டு. அவருக்கு அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரணும் ஒன்று அமையுது. அவங்க அக்கா சொல்கிறாங்க போயிட்டு நீ பொண்ணை பார்த்துட்டு வா, ஒரு காஃபி ஷாப்பில் போய் பார்த்து பேசிட்டு வான்னு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அனஸ்வரா ராஜனும் அபிஷன் ஜீவித்தும் பேசும்போது அவங்களுக்கு தெரிய வருது அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல் தான் படித்தாங்க. ஸோ ஹீரோயின் அனஸ்வரா ராஜன் அபிஷனோட ஒரு ஜூனியர், லைக் அவங்க 10th படிக்கும்போது அபிஷன் ஜீவித் 12th படிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அவங்களோட ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் அப்படியே நல்லா ரீகலெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸில் ஒரு க்ரஷ், ஒரு லவ் இருந்திருக்கு. அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த எக்ஸ் லவர்ஸ், அதாவது நம்மளோட ஸ்கூல் டேஸ் கிட்ட நம்ம போய் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து ஒரு ஒன் சைட் லவ்னே சொல்லலாம். ஸ்கூல் டேஸ் லவ் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனஸ்வரா ராஜன் வந்து அபிஷன் ஜீவித் கிட்ட சொல்றாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல நடந்த ஃபன்னான கலகலப்பான எலிமெண்ட்ஸ் அந்த படத்தோட மீதி கதை நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனராக இருந்தது. இது அந்த ஸ்டோரி கேட்கும் போது நல்ல ஒரு காமெடியாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. மெயின் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவித் செமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் அவ்வளோ நேச்சுரலாக அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதம் அடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு டேரக்டராக இருந்தாலுமே அதுவே செமையாக இருந்தது அந்த கேரக்டர். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அந்த ஒரு காமெடி ஹியூமர் கலந்த ஒரு கேரக்டர் தான் வருது. பிரமாதமாக இப்போ ஒரு 90s கிட்ஸ் ஒரு பசங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி இருக்கு அவரோட லுக், அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் எல்லாமே பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பக்கா ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டார் இவர். இப்போ அடுத்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு இவரை சொல்லலாம். செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சூப்பராக இந்த படத்தில் நிறைய அவரோட வேரியேஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட காமெடி சென்ஸ் அது எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்வரா ராஜன் அவங்களும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக ஒரு முக்கியமான லீட் ரோல் அவங்களுக்கு. ஸோ இந்த கதையில் அந்த ஒரு செகண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர்ன்ற போது அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு நிறைய நல்ல ஹீரோயின் கேரக்டர்ஸ்லாம் இதுக்கு அடுத்து தமிழ் படத்தில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ரெண்டு வேரியேஷன், அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் கேரக்டராக இருக்கட்டும், ப்ளஸ் இப்போ ஒரு ப்ரெசன்ட் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு மெச்சூர்டான ஒரு 25 years ஓல்டு கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் செமையாக இருந்தது. கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ தமிழ் சினிமாவில் நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறவங்க. செமையாக இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அதேமாதிரி லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா அயாஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் இதில் வந்து அவரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு அபிஷன் ஜீவித்துக்கு. அவருக்கு ஒரு செம ஃபன்னான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தருமே இந்த படத்தை பார்க்குறவங்க அவங்களோட ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுப்பீங்க. அந்த கேரக்டர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவருமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காவ்யா அனில் அவங்க தான் இதில் வந்து ஷோ ஸ்டீலர்னே சொல்லலாம். அந்த படத்தில் அந்த அபிஷன் ஜீவித்துக்கான ஒரு ஸ்கூல் டேஸ் க்ரஷ்ஷாக வராங்க. இந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தில் நிறைய பேர் அவங்க ஒரு 90s கிட்டாக இருக்கட்டும், early 2K கிட்ஸாக இருக்கட்டும், அவங்கவுங்க ஸ்கூல் டேஸோட அந்த க்ரஷ் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இவங்க கேரக்டரை பார்க்கும்போது பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் கேரக்டராக இருக்கட்டும், ப்ரெசன்ட் கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ நீட்டாக நல்ல மெச்சூர்டான ஒரு கேரக்டர். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய நல்ல தமிழ் படங்கள் இப்போ வாய்ப்பு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ செம பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட. அவங்களுக்கு பெங்களூர் பேஸ்டு கேர்ள் தான் காவ்யா, பட் செம நீட்டாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரெஷ் ஷோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய சோஷியல் மீடியாவிலே பார்த்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியுது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சச்சின் ஆச்சியப்பன் அவரும் இந்த படத்தில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அனஸ்வரா ராஜனோட ஒரு ஸ்கூல் டேஸ் க்ரஷ்ஷாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா நீட்டாக அவர் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் அவர் இந்த படத்தில் வந்து சித்தப்பு அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இந்த கதைக்கு ஒரு தேவையான ஒரு கேரக்டர் தான். ஒரு 2-3 சீன் தான் வராரு, பட் அந்த கேரக்டரும் நல்ல கேரக்டர் தான். நல்லா நீட்டாக அவர் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமியா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமாரும் அவர் பையனும் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சீன் தான் ட்ரெயினில் வராங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது நான் அன்எக்ஸ்பெக்டடான கேமியோ தான். இது வராங்கன்றது எனக்கு தெரியாது, பட் நல்லா இருந்தது அந்த கேமியோ. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து படம் வந்து அந்த ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. விஷுவல்ஸ்லாம் டிஏ ஒர்க்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு வீடு, இந்த சரௌண்டிங், ஒரு ஸ்கூலு, மொத்தம் 2-3 லொக்கேஷன்ஸ் தான் படம் மெயினாக ஸ்கூலில் தான் எடுத்துருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணி. அதை விட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு வீடு,
அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி சீன் ரோல்டனோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லா சாங்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா நீட்டாகவும் போட்டிருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இருந்தது. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ரொம்ப எமோஷனலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் குடான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சீன் ரோல் கிட்ட இருந்து. ஜென்ரலாக அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பாட்டு, மியூசிக் எல்லாமே செமையாக இருக்கும். ரீசெண்டாக அவர் பண்ண படங்கள் அவரோட ஆல்பம் ஹிட் தான். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பராக கேட்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமாரோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் கிறிஸ்ப் நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருக்காரு. பெருசாக எங்கேயும் லேக் ஆகாத அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு போயிடற மாதிரி. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக டேரக்டர் மதன் அவர் வந்து ஆல்ரெடி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து நம்ம அபிஷன் ஜீவிந்தோட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இது அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்டை எடுத்துட்டு மெயினாக ஒரு பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அவ்வளோ செம்மையாக இருந்தது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸை மட்டும் உள்ளே வச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸை உள்ளே கொடுத்து, மெயினாக ஸ்கூல் லைஃப்க்கான அந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்து, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு மாதிரி எமோஷனலாக கொண்டு வந்து ஒரு ராம்காமாக கடைசியாக கொண்டு போய் படத்தை முடிச்சாரு. ப்ளஸ் இந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு காமெடியோட போய் முடிச்சாரு. ரைட்டிங் அந்த பேட்டர்னே செம்மையாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அபிஷன் ஜீவித்தோட ஃப்ரெண்டுன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இது வந்து ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து, ப்ளஸ் டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய இடங்களில் டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே, ப்ளஸ் டைலாக்ஸே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மெயினாக வந்து மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரோட மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்து எனக்கு தெரியும் எங்கேயுமே படம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே ஆகலை. கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸை தான் உள்ளே வச்சிருக்காரு. ஒவ்வொரு இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கலந்து, காமெடி கலந்து நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. ப்ளஸ் எனக்கு அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரிஸ் உள்ளே வந்தது. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களோட ஸ்கூல் டேஸ் லைஃபோட எல்லாம் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஒரு 70s கிட்டாக இருக்கட்டும், 80s கிட்டாக இருக்கட்டும், 90s கிட்டாக இருக்கட்டும், 2K கிட்டாக இருக்கட்டும், ஏன் இப்போ ஸ்கூல் முடிச்ச ஜென்ஸு கிட்ட கூட இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு ஸ்கூல் டேஸ் இதை கனெக்ட் பண்ணிப்பீங்க. அவ்வளோ ஒரு சின்ன சீன் அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்காரு. மேபி இதெல்லாம் அவர் லைஃப்பில் கூட நடந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே போட்டிருக்காரு. செமையாக இருந்தது. அதுவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு. செகண்ட் ஹாஃபும் செமையாக கொண்டு போய் நல்ல எமோஷனலாக ஒரு சில இடங்கள்லாம் கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃப் ஒரு சில சீன்லாம் வரும். இவங்க 2 பேருமே அவங்க ஸ்கூல் டேஸ் க்ரஷை பார்த்து ப்ரொபோஸ் பண்ண போவோம். அந்த சீன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சீன்லாம் அது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ப்ளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலாக போகும்னு பார்த்தா ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போய் நல்ல ஹியூமரோட நல்ல நீட்டாகவே முடிச்சிருக்காரு. அதுமாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு படம். ஒரு ஒன் டைம் வாட்ச் இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களில், கமர்ஷியல் படங்கள் இது ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லுவேன். ஆஃப்டர் சிறைக்கு அப்புறம், சிறை போன வருஷம் வந்தது. லைக் இந்த வருஷம் வந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது பெருசாக எதுவுமே நல்ல படங்கள் வரல. பட் இந்த படம் ரொம்ப பெஸ்ட் படம். இந்த பிப்ரவரி மந்தோட லவ்வர்ஸ் டேக்கு போயிட்டு எல்லாரும் பாருங்க. லவ்வர்ஸாகவும் போய் பாருங்க. அண்ட் தென் நார்மல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் போய் பாருங்க. இந்த வீக் ஒரு நீட்டான ஒரு படம், பக்கா வாட்ச் இது. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த ஒரு ஒர்த்தான ஒரு தரமான ஒரு படம். கண்டிப்பாக அபிஷன் நிறைய நல்ல படங்கள், அவர் எவ்வளோ படங்கள், அவர் இன்னும் நல்ல ஒரு பெரிய டேரக்டர் தான். அவர் ஃபர்ஸ்ட் படமே பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ படங்கள் டைரக்ட் பண்ணாலும் லைக் இந்த மாதிரியான ஒரு சில படங்கள் அவர் வந்து நடிக்கணும். அவ்வளோ நேச்சுரலாக இப்போ நம்மளே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மராக இருக்காரு. ப்ளஸ் அனஸ்வரா ராஜன் அவங்களுக்கும் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வரும்னு நான் நம்புறேன். ஒரு நீட்டான ஒரு படம் அது. கண்டிப்பாக தேர்தல் போய் பார்த்தீங்கன்னா யாருமே டிசப்பாயின்ட் பண்ணாது. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் எல்லாரும் போய் பார்க்கலாம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.